27ஆம் தேதி ரிசல்ட்டா? ஐயோ என்ன பண்ணுறது? ஆண்டி உனக்கு ரிசல்ட்டுன்னு உங்கள் அம்மா சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஆமாம் ஆண்டி, ரிசல்ட்டு தான். ரிசல்ட்டு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணாத. நல்லது வந்தால் நல்ல காலேஜில் பார்ப்போம், நல்லா வராட்டினா பரவாயில்ல பார்த்துக்கலாம். வாழ்க்கைன்றது ஒரு வட்டம், இது நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறதுன்னு பார்க்கணும். இது நினச்சி இப்போவே நீ சொல்லிட்டேன். நான் கூட எப்படி சமாளிப்பேன்? வாழ்க்கை ஃபேஸ் பண்ண கற்றுக்கு இதுக்காக பிள்ளைகளுக்குலாம் வந்து தைரியம் நேரமாச்சு, அப்படியே கிளம்புறேன். பை. ஹரி ஆண்டி, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? உனக்கு 27ஆம் தேதி ரிசல்ட் ஆமே. ஒரு வரியாக வந்துருச்சு. எப்படா உனக்கு ரிசல்ட் வரும்? நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன்னா பார்த்து போய் உங்கள் அம்மா கிட்ட அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பேன், எப்போ தான் ரிசல்ட் வரும்னு. ஒரு வழியாக ஃபைனலி டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 27ஆம் தேதி தானே? ஓகே கன்ஃபார்ம் தான் கேட்டோம். ஆமாம் ஆண்டி, A few minutes later. ஆண்டி இப்போதான் எனக்கு போனாங்க, திரும்பி ஏன் கால் பண்ணுறாங்க? ஹலோ ஹரிணி, உனக்கு 27ஆம் தேதி தானே ரிசல்ட்டு? இல்லை ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிட்டேன். சரி எனக்கு நிறைய வேலை இருக்குது, வெய் ஃபோனை. 1 hour later. எங்கே போனா இவ? ஓ பாத்ரூமில் இருக்காளா? ஹலோ, நான் பாத்ரூமில் இருக்கேன். யார் அது? இல்லை ஒன்றும் இல்லை, உனக்கு 27ஆம் தேதி தானே ரிசல்ட்? ஐயோ ஆமாம் ஆண்டி. இல்லை ஞாபகம் வச்சிருக்கேன், உனக்கு எதுக்கும் ஞாபகப்படுத்திட்டு போகலாமேன்னு வந்தேன். சரிம்மா, நான் அப்படியே கிளம்புறேன். வரட்டா?